ஹலோ மக்களே, மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சூர்யாவும் பிளான் பண்ணி எப்படியாவது மாறனை இந்த குடும்பத்தை விட்டு வெளியில் அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போடும்போது நம்ம வீரா அதில் மாட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். வீராவும் பேசாமல் மாறனை டைவர்ஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வராங்க. வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மாறன் எப்போவுமே வீராவுக்கு பக்க பலமாக இருக்கிறத பார்த்துட்டு இருந்த சூர்யாவும் இப்படியே போனால் சரியே கிடையாது, இந்த மாறன் கொஞ்சம் கொஞ்சமாக வீராவோட மனசை மாற்றிடுவான் போல, கடைசி நேரத்தில் வீரா மனசு மாறிடுவாளோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்த சூர்யாவும் எப்படியாவது அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையை ஒன்று பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட மாறனை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த குடும்பம் இன்னைக்கு சின்ன பின்ன ஆனதுக்கு காரணமே அந்த மாறன் தான். என்னதான் சொன்னாலும் அந்த வீரா கேட்காம மாறனை இன்னும் வீட்டுக்குள்ளே அனுமதிச்சு வச்சிருக்கிறது சரியே கிடையாது. மாறன் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தானோ அன்னையிலேருந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாக வேற இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி பிருந்தா கிட்ட மாறனை பற்றி சூர்யாவும் வத்தி வச்சிட்டு இருக்கும்போது நம்ம பிருந்தாவும் எல்லாம் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த மாறன் இருக்கவே கூடாது. என்னோட அக்காவுக்கு நிலைமைக்கு காரணமான இந்த மாறனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு சொல்லிட்டு பிருந்தாவும் அப்படியே நம்ம வீராவை பார்க்கறதுக்காக வராங்க. அதே சமயத்தில் நம்ம வீராவே இவ்வளோ பொறுப்பாட்டு நம்ம வேலை பார்த்ததுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு பரிசு இந்த சஸ்பென்ஸ் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது பிருந்தாவும் நம்ம வீராவை பார்த்து, என்னாச்சுக்கா உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம குடும்பம் இப்போ தான் கொஞ்சம் நல்லபடியாக வந்துட்டு இருந்தோம், அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாறன் தான். மாறன் என்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்தானோ அன்னிலேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் அந்த இடத்துல வராங்க. கார்த்தி அப்படி ராமச்சந்திரன் எல்லார்கிட்டேயும் இந்த மாறன் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது, எவ்வளோ தைரியம் தான் நம்ம குடும்பத்தை இப்படி சின்ன பெண்ணை ஆக்கின இந்த மாறனை இன்னும் இந்த வீட்டில் வச்சுருப்பீங்க அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும், இல்லை இது வரைக்கும் கனிக்கு பல பிரச்சனைகள் நடந்திருக்கு, அது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு இன்னும் சரியா தெரியல, அதனால அவள் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மாறனை ஒரு பாடி கார்டை தான் இந்த வீட்டில் வச்சிருக்க அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தி கேட்குற மாதிரி இல்லை, என்னவா இருந்தாலும் இதெல்லாம் என்னை ஏற்றுக்கவே முடியாது, ஒழுங்கு மரியாதையாக சொத்தையே பிரிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி பிரச்சனை பண்ணும்போது அதை பார்த்துட்டு இருந்த நம்ம ராமச்சந்திரன் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னடா கார்த்தி நீ பேசிகிட்டு இருக்க, இப்படி ஒரு வார்த்தையை உன்னால் எப்படிடா பேச முடிஞ்சு அப்படி சொல்லும்போது நம்ம வள்ளியம்மையும், அண்ணனை பார்த்தா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, ஒரு வார்த்தை கூட இந்த மாதிரி சொல்லக்கூடாது கார்த்தி, யார் ஒன்று இந்த மாதிரிலாம் சொல்ல வச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி கேட்கும்போது கார்த்தியும், நான் ஒன்று யாரும் சொல்லி ஒன்றும் கேட்கல, இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோன்னு இருக்குது, ஒழுங்கு மரியாதையாக இந்த மாறனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க, இல்லைனா சொத்தையும் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி ராமச்சந்திரன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துருந்த நம்ம வீராவும், என்ன பிருந்தா இங்கே நடக்குது, ஏற்கனவே குடும்பம் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும்ல, அப்படி இருக்கும்போது கார்த்தியும் இப்படிலாம் பேசுறது நம்ம மாமாவோட மனசு எல்லாமே காயப்படுத்தோன்னு கொஞ்சமாக உனக்கு புரியலையே அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்ட நம்ம கார்த்தி கவலைப்படுற மாதிரி இல்லை, எப்படியாவது இந்த சொத்தெல்லாம் பிரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம பிருந்தாவும் வீராவை தனியாக கூட்டிகிட்டு போய், இங்கே எல்லாம் நடக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் மாறன் தான், அந்த மாறன் மட்டும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான்னு வச்சுக்கே, அதுக்கப்புறம் பழையபடி நம்ம குடும்பமும் சந்தோஷம் ஆயிரும். இப்போ தான் கொஞ்ச நாளாட்டு அக்காவோட நிலைமையெல்லாம் மறந்து கொஞ்சம் சகஜமாக இருந்துட்டு இருந்தோம், ஆனால் இப்போ மாறன் வந்த பிறகு அக்காவோட ஞாபகங்கள் தான் அதிகமாக வந்துட்டே இருக்குது, அந்த மாறனை பார்க்கும் போதெல்லாம் அக்காவை இப்படி செய்துட்டானே, அக்கா நிலைமைக்கு காரணமானவன் இவன் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீராவும், எல்லாமே கனிக்காக தான் நான் பொறுத்து போயிட்டுருக்கேன், கனிக்கு உயிருக்கு ஆபத்து வந்துட்டு இருந்தனால தான் இப்படி ஒரு பாடி கார்டாக மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்காங்க அப்படி சொல்லும்போது பிருந்தாவும் அதை கேட்குற மாதிரி இல்லை, ஒழுங்காட்டு கூடிய சீக்கிரமா இந்த மாறனுக்கு டைவர்ஸ் கொடுக்கக்கூடிய வேலையை பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா கிட்ட சொல்லிட்டு போறாங்க. வீராவும் ஒரு குழப்பத்தோடய இருக்காங்க. அதே சமயத்துல சூர்யாவை சந்திக்கிறதுக்காண்டி கார்த்தியும் பிருந்தாவும் வராங்க. சூர்யாவை நம்ம கார்த்திட்ட கார்த்தி நீ கரெக்டான சமயத்துல கரெக்டான வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்க, அந்த மாறனால இந்த குடும்பத்துக்கு பல பிரச்சனைகள் வரணுங்கிற ஒரு எண்ணத்தினால தான் இப்படியெல்லாம் உங்ககிட்ட சொல்ல சொன்னேன் அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும், எனக்கு எல்லாமே புரியுதுடா, அந்த மாறன் வந்தப்புறம் தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு, எனக்கெல்லாம் சொத்தை பிரிக்கணும் குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையும் கிடையாது, ஆனால் இந்த மாறன் மட்டும் இனிமேல் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, அந்த ஒரு எண்ணத்தினால தான் நானும் இப்படியெல்லாம் பேசிட்டு வந்துட்டேன், எனக்கு எல்லாம் நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சூர்யாவும் மனசுக்குள்ள, நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு, எல்லா பழியும் இந்த மாறனுக்கு மேலே தான் விழுந்துட்டுருக்கு, மாறனை எப்படியாவது ஈஸியாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம், மாறன் என்கிட்டயே சவால் விட்டால் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வீராவோட மனசில் இடம் பெறலான்னு பார்த்தானா, இனிமேல் அதெல்லாம் நடக்கவே செய்யாது, நான் இருக்க வரைக்கும் அதெல்லாம் நடத்தவே மாட்டேன்,
அப்படிங்கிற மாரி சூர்யாவும் மனசுல ஒரு எண்ணத்த வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரமா வீராவே மாறன வீட்ட விட்டே வெளியில அனுப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசனையில இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம வீராவும் மாறன பார்க்கும்போதெல்லாம் பிருந்தா சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சுமந்துட்டு இருக்க போறோம்? மாறன் வந்து கனிக்கு ஒரு பாதுகாப்பா தான் இருந்துட்டு இருக்கான். ஆனா மாறன் இருக்கனால இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே மனசு கஷ்டப்பட்டு தானே இருக்காங்க. அவன பார்க்கும்போதெல்லாம் அக்காவோட ஞாபகங்கள் தானே வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பிருந்தாவும் நம்ம வீரா கிட்ட உனக்கு வந்து நான் முக்கியமா இல்லைன்னா என்னோட அக்கா மரணத்துக்கு காரணமான அந்த மாறன் முக்கியமான யோசிச்சுக்கோ அப்படின்னு சொன்னது எல்லாமே நம்ம வீராவுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. பேசாம மாறனை வந்து டைவர்ஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம வீராவோட மனசுல வருது. எதுக்கு இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு அவனை வந்து டைவர்ஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீரா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வள்ளியம்மையும் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது வீராவும் வள்ளியம்மை கிட்ட வந்து வள்ளியம்மா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனிமேல் மாறன் வந்து ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்காண்டா மாறனுக்கு வந்து முறையாட்டு நான் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணலான் இருக்கேன்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம வள்ளியம்மை அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்ன சொல்கிற வீரா, நீ நல்லா யோசிச்சு தான் பார்த்தியா? இது வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது அவன் பண்ணியிருக்கான். நம்ம கனியை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? கனிக்கு உயிருக்கு இது வரைக்கும் ஒரு ஆபத்து இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே அவன் தானே அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் இல்லை நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் வள்ளியம்மா. இது வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனை ஆகிறதுக்கு காரணமும் அவன் தான். அவன் வந்த பிறகு தான் இவ்வளோ குழப்பம். ஏற்கனவே பார்த்தீங்கல்ல கார்த்தி வந்து மாமா கிட்ட என்னெல்லாம் சொல்லிட்டு போனான்னு சொல்லிட்டு எதுக்கு குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள்? குடும்பம் வந்து எதனாலையுமே பெரியக்கூடாது. மாறனால இப்படி ஒரு செயல் நடக்குதுன்னா அவனை டைவர்ஸ் பண்ணுறதுல எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மை கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருந்த நம்ம ராமச்சந்திரனும் என்னம்மா நீ பேசிட்டு இருக்க? எதுவாக இருந்தாலுமே இப்படி ஒரு முடிவு எடுக்காத, எதுனாலுமே பொறுமையாக யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட வீராவும் நான் நல்லாவே யோசிச்சு பார்த்துட்டேன் மாமா. இதுக்கு மேலே வந்து அமைதியாக இருந்தால் சரியே கிடையாது. மாறனுக்கு நான் வந்து முறையாட்டு ஒரு டைவர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மாறன் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னடா எப்பவும் போல இல்லாமல் இப்போ புதுசாட்டு வீரா ஒரு வேலையை செய்திருக்கா. இது எப்படியுமே நடக்காது. அவனால எப்படி இருந்தாலுமே எனக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு முடியவே செய்யாது. இது வேற யாரோ தான் இந்த வீரா கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறனுக்கு புரிய வருது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சூர்யாவா தான் இருக்கும். சூர்யா தான் வேணும்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பிக்குள்ளேயும் இந்த குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மாறனுக்கு புரிய வருது. மாறனும் நம்ம வள்ளியம்மை கிட்ட இதெல்லாம் நினச்சி நீ கவலையே படாத அத்தை. கண்டிப்பாக அவனால் எதுவுமே செய்ய முடியாது. வேணும்னா பாரு அந்த கோர்ட்டு வாசலில் ஏறும்போது எப்படி இருந்தாலுமே அவன் எனக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறன் நம்பிக்கையோடு இருக்காங்க. நம்ம ராமச்சந்திரனும் மாறன்கிட்ட மாறன் நடக்கிறது எதுவுமே சரியில்லை. வீராவோட மனசில் சீக்கிரமாக நீ இடம் பெறணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழியை பாரு அப்படி சொல்லும்போது நம்ம மாறனும் அவளுக்கெல்லாம் என் மேலே நல்லாவே பாசம் இருக்குது. ஆனால் அதை வெளிக்காட்டாமல் தான் இருக்கா. அவளோட அக்காவோட நிலைமைக்கு காரணம் நான் நினச்சிட்டு தான் இப்படியெல்லாம் யோசனையில் இருக்கான். இனிமே எல்லா உண்மைகளையும் பற்றி தெரிஞ்சிட்டா கண்டிப்பாக இப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டா. கூடிய சீக்கிரமாக வீராவோட மனசு மாறும். அந்த சூர்யாவுக்கு சரியான ஆப்பு வைக்கணும் சொல்லிட்டு நம்ம மாறன் சரியா களத்தில் இறங்குறாங்கன்னே சொல்லலாம்.